எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா தக்காளி சாதம். நம்ம குக்கரில் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சீக்கிரமாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் காஞ்ச உடனே நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே 2 கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லெண்ணெய் தவிர. இப்போ எண்ணெய் சூடானோடனே நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 விரல் நீளம் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டையை மட்டும் தனியாக சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். வெங்காயம் லைட்டாக பொன்னிறம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போடுறேன். அது கூடவே ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அது ஒரு 300 கிராம் இருக்கும். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு அப்புறம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விடுறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா 1 கை கொத்தமல்லி போட்டுக்கலாம். 1 கை கொத்தமல்லி பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ ஒரு 400 கிராம் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/2 கப்பு இருக்கும் அரிசி, அதுக்கு நான் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தக்காளி சாதம் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா ஒன்று போல் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் தக்காளி வதக்கும் போதே சாதத்துக்கும் தேவையான உப்பை சேர்த்தே போட்டேன், அதனால் நான் இப்போ உப்பு சேர்த்துக்கல. இது வந்து நல்லா ஒரு கொதி வந்தவுடனே நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம்லாம் நின்றுச்சு, நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரண்டி வச்சு அடியிலேருந்து மெதுவாக அப்படி எடுத்து விடுங்க. எடுத்து லைட்டாக அப்படி கலந்து விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை போடுறேன். ஆல்ரெடி மல்லி இலை போட்டிருக்கேன், இருந்தாலும் கடைசியாக ஒரு தடவை போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கு சைடிஷாக அப்பளப்பூ, அப்புறம் அப்பளம், தேங்காய் துவையல், ரைத்தா, இந்த 4மே சைடிஷாக சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி சாதத்துக்கு மெயினாக தேங்காய் துவையல் சூப்பராக இருக்கும். அம்மியில் அரைச்ச தேங்காய் துவையல் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.